திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஜலகண்டேஸ்வரர் கோவில் வரலாறு திருச்சிராப்பள்ளி மாநகரில் காவேரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் சைவ சமயத்தின் மிக முக்கியமான தலங்களில் ஒன்றாகும். இது சிவபெருமானின் ஐம்பூத தலங்களில் பஞ்சபூத தலங்கள் நீர் அப்பு தலம் என்று போற்றப்படுகிறது. கருவறையில் உள்ள லிங்கத்தின் அடியிலிருந்து எப்போதும் நீர் ஊற்றெடுத்துக் கொண்டே இருப்பதால் இங்குள்ள இறைவனுக்கு ஜலகண்டேஸ்வரர் அல்லது ஜம்புகேஸ்வரர் என்று பெயர். 1. தல வரலாறு புராணக்கதை. இந்த கோவிலின் வரலாறு யானை மற்றும் சிலந்தியுடன் நெருங்கிய தொடர்புடையது. யானையின் வழிபாடு. முன்னொரு காலத்தில் ஒரு யானை கஜம் காவேரி ஆற்றிலிருந்து தும்பிக்கையில் நீரை கொண்டு வந்து இங்குள்ள லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து அருகிலிருந்த வெண்ணாவல் மரத்தின் இலைகளை போட்டு பூஜித்து வந்தது. இதனால் இவ்விடம் திருவானைக்கா யானை காத்த காடு என்று பெயர் பெற்றது. சிலந்தியின் வழிபாடு. அதே நேரத்தில் ஒரு சிலந்தியும் லிங்கத்தின் மீது இலைகள் விழாமல் இருக்க அதன் மேல் வலை பின்னி பாதுகாத்தது. யானை நீர் ஊற்றும் போது வலை அருந்து போவதால் கோபமடைந்த சிலந்தி யானையின் தும்பிக்கைக்குள் புகுந்தது. இதில் யானையும் சிலந்தியும் மடிந்தன. மறுபிறவி. சிவபெருமான் மீதான அதீத பக்தியால் அந்த சிலந்தி அடுத்த பிறவியில் சோழ மன்னன் கோச்செங்கட் சோழனாக பிறந்தது. அவன் தனது முற்பிறவி நினைவுகளுடன் யானைகள் ஏற முடியாத வகையில் மாடக்கோவிலாக இந்த ஆலயத்தை கட்டியதாக கூறப்படுகிறது. 2. அப்பு தலம் நீர்த்தலம். பஞ்சபூதங்களில் நீருக்கு உரிய தலம் என்பதால் மூலவர் ஜம்புகேஸ்வரர் வீற்றிருக்கும் கருவறையில் எப்போதும் தண்ணீர் ஊற்றெடுத்துக் கொண்டே இருக்கும். எவ்வளவு நீரை இறைத்தாலும் கருவறை பள்ளத்தில் நீர் ஊறிக்கொண்டே இருப்பது ஒரு தெய்வீக அதிசயமாக கருதப்படுகிறது. 3. அகிலாண்டேஸ்வரி அம்மனின் சிறப்பு. இங்குள்ள இறைவி அகிலாண்டேஸ்வரி மிகவும் சக்தி வாய்ந்தவளாக கருதப்படுகிறாள். ஆரம்ப காலத்தில் அம்மன் மிகவும் உக்கிரமாக இருந்தபோது ஆதிசங்கரர் இங்கு வந்து அம்மனின் உக்கிரத்தை தணிக்க அவரது காதுகளில் தாடகங்களை தோடு அணிவித்தார். ஒன்றில் சிவபெருமானின் உருவத்தையும் மற்றொன்றில் விநாயகரின் உருவத்தையும் பிரதிஷ்டை செய்து அம்மனை சாந்தப்படுத்தினார். இங்கு மதிய பூஜையின் போது அர்ச்சகர் பெண் வேடமிட்டு அம்மன் பாவத்தில் சிவபெருமானுக்கு பூஜை செய்யும் வழக்கம் இன்றும் நடைமுறையில் உள்ளது. 4. கட்டடக்கலை மற்றும் சிறப்புகள். 9 துளை ஜன்னல். கருவறைக்கு எதிரே நேரடியாகச் செல்ல வழி கிடையாது. 9 துளைகளைக் கொண்ட ஒரு கல் ஜன்னல் வழியாகத்தான் இறைவனை தரிசிக்க வேண்டும். இது மனித உடலில் உள்ள 9 வாசல்களை நவதுவாரங்கள் அடக்கி இறைவனை தேட வேண்டும் என்பதை குறிக்கிறது. விபூதி பிரகாரம். கோவிலின் 5ஆம் பிரகாரத்தின் மதில் சுவரை சிவபெருமானே நேரில் வந்து கட்டியதாக நம்பப்படுகிறது. பணியாளர்களுக்கு கூலியாக விபூதியை கொடுக்க அது அவர்கள் செய்த வேலைக்கேற்ப பொன்னாக மாறியதால் இது விபூதி பிரகாரம் என்று அழைக்கப்படுகிறது. கல்யாண மண்டபம். விஜயநகர பேரரசு மற்றும் நாயக்கர் காலத்து கட்டடக்கலை நுணுக்கங்களுடன் கூடிய தூண்கள் மற்றும் சிலைகள் இங்கு பிரமிக்க வைப்பவை. 5. முக்கிய திருவிழாக்கள். பங்குனி மாதத்தில் நடைபெறும் பிரம்மோற்சவம் மற்றும் தேரோட்டம் மிகவும் பிரபலம். ஆடிப்பூரம் மற்றும் சிவராத்திரி காலங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இக்கோவிலுக்கு வருகை தருகின்றனர். திருச்சி செல்வோருக்கு ஆன்மீக ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் ஒரு முக்கியமான அடையாளமாக இந்த ஜலகண்டேஸ்வரர் ஆலயம் திகழ்கிறது.